Hello guys, welcome back to our channel. Bachelor's roomல one day எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு வீடியோ கண்டது தான் இன்னைக்கான வீடியோவில் எடுக்க போகிறோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30. ஸோ நாங்கள் வந்துட்டு விடிய கிளம்பி எழுந்துட்டோம். ஸோ பேச்சுலர்ஸ் ரூமில் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்கும். சரி ஓகே, எடுத்துட்டேன், காலைக்குள்ளே எடுத்துட்டேன், இன்னும் நான் தூங்கி முழிக்கல. ஸோ அதனால் பேச்சுலர்ஸ் ரூமில் காலையிலையும் காட்டணும்ல, அதுக்காக முழிச்சவங்களுக்கு காட்டிட்டேன். மறுபடியும் தூங்கிட்டு முழிச்ச உடனே அடுத்து வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, தூங்கிட்டு வந்துடுறேன், நாங்கள் பார்த்துக்கலாம். தோசை போயிட்டு இருக்கு. தோசை அப்படி நான் வந்து எல்லாரும் வீட்டுல இருந்து இட்லி பொடி கொண்டு வந்துருவோம். அப்படி சூரஜ் மணி 9:00. வா, இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட், அப்புறம் சேரன் போவோம். போயிட்டு ஷாப்பிங் முடிச்சிடுவோம். மார்னிங் ஷாப்பிங். நான் சொன்னல, எங்களுக்கு காலைல விடியறதே ஒரு 10-11 மணி ஆயிரும். அதனால் பேச்சுலர்ஸ் ரூம்னா காலையில் காட்டுறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு திமிங்கலம் கரை ஒதுங்கி இருக்குது. கேமரா சொன்னா எல்லாம் மறந்துட போல. நமக்கு தான் வாங்கணும். என்ன வாங்கின அடுத்து? பால். அப்புறம் எனக்கும் உனக்குன்னா என்ன இது? ஆளுக்குன்னா சரி சரி சாக்கோக்கு இருக்கு. எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்துட்டு இதோ இருக்கு. இது எனக்கு. சூரஜ், உனக்கு என்ன வேணும்? உனக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம், சாக்லேட் வேணும். சாக்லேட் தான், லாஸ்ட் சாக்லேட்டு. இதோட முடிஞ்சு சாக்லேட்டு. சூடு பண்ணா சாப்பிடுறது அவ்வளோதான் தாமதம். இது எப்படி? என்னன்னா தக்காளி, வெங்காயம், சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கணும். நீ ஏன் அப்படியே இதை கற்பழிச்சு பண்ண மாதிரி முக்கில உட்காந்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஆமா, படத்தெல்லாம் அவன் எப்படி ஆமா கற்பழிச்சு அந்த பிள்ளை முக்கில போய் உட்காந்துட்டு முடிய விரிச்சு போட்டு அந்த மாதிரி உட்காந்து இருக்க. இதான் கற்பழிச்ச, இதான் கற்பழிச்ச. அவர் ஆனா பையன் இவனுக்கு ஒரே 2 ஆக்சுவலி கைஸ், நாங்க வந்துட்டு என்னது பருப்பு வச்சிருக்கோம், உளுந்தா துவரம் பருப்பு ஊற வச்சாச்சு. அது என்ன சாம்பார் பண்ண போறோம்? அவரைக்காய் சாம்பார். அவரைக்காய் சாம்பார் பண்ண போறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் அது வந்துட்டு கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்கு. குக் ஆயிடுச்சுன்னா நாங்க வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் செலவு மேல செலவு வருது. இப்ப அடுத்து படத்துக்கு போறேங்கிற நீ தான் கூப்பிட்டே போயிடல. படத்துக்கு போலாமான்னு கிசியூன்னுட்டு படத்துக்கு போலாமான்னு கேக்குற. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயா போலாமான்னு கேக்குறீங்க. அப்புறம் திங்கக்கிழமை அங்க ட்ரெயின்ல போமான்னு கேக்குறீங்க. நீங்களே எல்லா பிளானையும் போட்டு காசு என்னமோ சும்மா போற மாதிரி சொல்றீங்க. அதுக்கு வேற பிளான் இருக்குல்ல.
ஸ்காலர்ஷிப் எல்லாருக்கும் உண்டு. இப்ப நான் வந்து வாங்கணும் என்ன எல்லாருமே இருக்கு. நீ வரல, நீ எதுக்கு பரிச்சு எழுத? இவன் டான்ஸ் எழுதிட்டான். டான்ஸ் எழுதிட்டு இதுல வராம கேனக்குள்ள மேனேஜ்மெண்ட் மூலியமா வந்த அது வாங்க கொழுப்பு. அதான் அந்த பணக்கார கொழுப்பு. அதாவது 25,000 கூட குறைய கூடாது, நான் கொடுத்துதான் படிப்பேன்னு வந்தா. சரி இவனாவது பரவாயில்ல. பெர் டேக்கு 5,000 டர்ன் ஓவர் எடுக்கிறான். பெர் டேக்கு 5,000 டர்ன் ஓவர் எடுக்கிறான். இப்ப உங்க வீட்டுல காசு விளையுது விளையுது விளையுதா? ஆமா, கடலை விளையுதுல்ல சூரஜ் அவனுக்கு. இப்ப அவனுக்கு வாழை விளையுது. எங்களுக்குலாம் வர நியாயம் தான்ப்பா. நான் பயந்து ஒரு 1000-2000 வந்தா கூட விட்டுறக்கூடாதுன்னு பயந்து இந்த ரேஷன் கார்டு மட்டும் நம்பி வாழ்ற வீடு இருக்குல்ல, அந்த மாதிரிதான் எங்க வீட்டுல. அப்படி வந்துட்டு அந்த இதுல ஒண்ணு இருக்கீங்க, என்ன அந்த கம்யூனிட்டில இருக்கீங்களே தவிர, ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்களாம் வந்துட்டீங்க வெளியே. சரி ரெண்டும் அதான் 1.5 சென்ட் இடம் பாத்ரூம்குள்ளே படிக்கட்டா? அப்படிதான் போடணும். அது ஏணிப்படியில பாத்ரூம்ல ஒரு கயிறு தொங்க விட்டா அது ஏணிப்படியா மாறிடுமா? அந்த மாதிரி அது சொத்தோட. ஆமா சரி, நான் என்ன சொல்றேன், 1.5 சென்ட் இடம். நீ எத்தனை ஏக்கர் வாங்குனீங்க இப்போ அண்ணன் வேலைக்கு போன அப்புறம்? எத்தனை சென்ட் ஆகுன? சரி 16 சென்ட் அப்படிதானே? அப்புறம் 10 சென்ட் பாரு மக்களே, 10 சென்ட் இடம் வாங்கியிருக்கா இப்பதான். விவசாயம் இங்க பேரு 10 எத்தனை 15 லட்சமா? 15 லட்சமா? எத்தனை லட்சம்? 15. எத்தனை லட்சம் அது? 15ஆ? 15 அந்த இடம். அப்புறம் 8 லட்சம் ரூபா. எங்க வீடு அந்த லேண்டே 4 லட்சம் ரூபா தான். மொத்த வீடு எல்லாம் கேட்டு வீடு எல்லாம் கெட்ட போய்தான் 20 லட்சம் ரூபா மொத்த கணக்கு. அதுல வீட்டுல அவன் மேல மேல என்ன 25 ஃப்ளோர் போயிட்டு அம்பானி மாதிரியா போயிட்டு இருக்கா. 2 மாடி, ஒரு மாடியில ரூம் இருக்கு, ஒரு மாடி மொட்டை மாடி, அவ்வளவுதான். நான் சிம்பிளா சொல்றேன். எங்க வீடு லயபிலிட்டி, இவங்க வீடு இவங்க தொழில் எல்லாமே அசட்டு. இது எங்கள்ட்ட இருந்து காசு போகும், இவங்களுக்கு எல்லாமே காசு கொட்டும். இவனுங்க லேண்ட் வச்சிருக்கானுங்க, இவன் ஃபுல்லா அந்த கடலை விளைவான். இவனுக்கு வந்துட்டு கடலை விளைய போடுறாப்புல, வாழைப்பழம், முருங்கைக்காய், இன்னும் என்னென்னமோ இருக்கு, நெல்லு, பயிறு, அது இது நிறைய விளைய போடுறாங்க. சிம்பிளா சொல்றேன். இப்ப இவங்களுக்கு வந்துட்டு நான் அந்த வீடு கணக்கே முதல்ல முடிக்கல. இவனுக்கு எல்லாம் அப்ப காசு டெய்லி வந்துட்டு இருக்கு. வீடு இவன் தொழில் பண்றாங்க, ஃபேன்சி ஸ்டோர் கடை வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இவன் தான் எங்கிட்ட சொன்னா, ஒரு நாளைக்கு நான் கடையில உட்காந்து 3000 சம்பாதிப்பேன்னா, இவங்க அப்பா 2000 சம்பாதிச்சு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறாங்க வீட்டுல. அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளவு பெரிய அசட்டு. அதுவும் இங்க மெயின் ஏரியா வச்சிருக்காங்க ஊர்ல. கிராமம் தான் இருந்தாலும் மெயின் ஏரியா நல்லா வேலை நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய வெட்டிட்டு இருக்கு. எங்க வீடு வந்துட்டு ஒண்ணும், எங்க வீட்டுக்கு 1 ரூபா கூட வராது. அது இப்ப எனக்கு 2 அண்ணன் இருக்கேன். ஓகே, அதுல ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு எங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில மேனேஜரா இருக்காப்ல. கார் கம்பெனி எல்லாம் வைக்கல, அது மாரி கார் இருக்கு, மாமாவோட காரு. அவரு கம்பெனில வேலை பார்க்கறதுனால அவரோட காரை மேனேஜர் கொடுக்கறது வந்து அந்த கம்பெனியோட வழக்கம், அதனால அவனுக்கு கொடுத்துருக்காராம். வேற 2வது அண்ணன் வந்துட்டு டிசிஎஸ்ல ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணான், அதுவும் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்றான். அவன் ஒரு ஆவரேஜா நல்ல சேலரி வாங்குறான், அவ்வளவுதான். இதுல எனக்கு என்ன இருக்கு? இதுல இவங்க அப்ப இப்ப எனக்கு என்ன இருக்கு? அது அவன் சம்பாதிக்க, அவன் கல்யாணம் முடிஞ்சா அவன் போயிருவான். உனக்கு அப்படி இல்ல. 2 பேருக்கு அப்பா அம்மா, வீடு, சொத்து, நிலம் கொட்டுது, காசுதான். சரி, இவனுக்கு கடை வாடகை கடை. ஆனா ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர் வச்சு வந்துட்டு நிறைய, அதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வர்ற அளவுக்கு இவங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கு. யாராவது பாத்தீங்கன்னா இந்த ரைடு விட்டுக்கங்க. எந்த ஒரு
சோழிங்கநல்லூரா? இப்ப இவ்வளவு நேரம் இதுல ஒருத்த உட்கார்ந்தாலும் அவனுக்கு எத்தனை ஏக்கர்லயோ லேண்ட் இருக்கு. என்னது வாசம் வருதா? அது வாழை போட்டிருக்காங்க, வீட்டுல வந்துட்டு வாழை போட்டிருக்காங்க. ஏய் 4 மணிக்கு வருவாங்களா 4:30க்கு வருவாங்களா சொல்லுங்க இந்த ரோடு வழியா? சைட்டு கூட அடிக்க முடியல உட்காந்து. தெருவுல வீடு அங்க பாக்குறது அங்க அங்க இருக்கு. அந்த வீட்டுல எப்ப மேல வரமாட்டாங்களே, அப்பப்பதானே வராங்க. அப்படி இருந்துச்சுன்னா அவன் குஞ்சு கத்த தெரியும் கேமரா. நேற்று பாத்தீங்கன்னா அங்க வந்து நேற்று விளக்கு எட்டிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தேன். அது நான் கீழே வச்சு பார்த்து விளக்கு பார்த்தேன். ஆனா நைட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. பொண்ணு அப்படிங்கிறக்க ஆண் பார்த்தோன்னா நம்ம காஜி யாருன்னு தெரிஞ்சு என்ன பார்த்து லைட் அடிச்சா பரவாயில்ல. ஆக்சுவலா இப்ப மணி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மணி, மதியம் 4 மணி ஆயிடுச்சு. இவெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோறு போகணும் இல்லையா, சாப்பிட்டோம் இல்லையா, நல்லா ரெஸ்ட் எடுத்தானுங்க. நானும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் சும்மா உட்காந்து யூடியூப் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இப்ப இவனுங்க எல்லாம் ஏதோ சும்மா பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. எப்பவும் போலதான் குரூப்ல நடக்கிறதுதான். நல்ல பயங்கரமா பிளான் ஆகும் கேன்சல் ஆகும், பயங்கரமா பிளான் ஆகும் கேன்சல் ஆகும், பயங்கரமா பிளான் ஆகும் கேன்சல் ஆகும். இப்ப அவனுக்கு எங்கேயோ போறேன்னு நிக்கிறான், அடம் பிடிச்சு நிக்கிறானுங்க. போறாங்களா? நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். அவனுங்க போறாங்க, நான் போல. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்க போறாங்க வேணாம், அதெல்லாம் சொல்லக்கூடாதுல. பேச்சுலர் ரூம்னா சும்மா அப்படி எடுத்தாலும் படத்துல போற மாதிரி இருந்தா பேச்சுலர் ரூம் நல்லா இருக்காது. நல்லா இருக்குமா? வேற ஒண்ணும் இல்ல, படத்துக்கு போறானுங்க. மிஸ் யூ படத்துக்கு போறானுங்க. நான் எனக்கு படம் பாக்குறதுல இப்ப இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கேன், பக்தி நிலை இதுல இருக்கேன். அதனால வந்து போல. இனிமே அடுத்து என்ன பிளான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 5:30 வரைக்கும் இப்படி ஏதாவது கரை விட்டுட்டு 6 மணியாப்புல எல்லாரும் குளிச்சுட்டு 6:30 எல்லாம் குளிச்சு ரெடி ஆயிருவோம். குளிச்சு ரெடியான அப்புறம் என்ன பண்ணுவோம், அப்புறம் இவங்க படத்துக்கு போயிடுவானுங்க. படத்துக்கு போகல அப்படின்னா என்ன பிளான் இருக்குன்னா, 7 மணி வரைக்கும் மறுபடியும் கதை விடுவோம். குளிச்சு வந்த அப்புறம் 7 மணிக்கு பக்கத்துல போயிட்டு மாவு வாங்க போயிடுவோம். மாவு வாங்கிட்டு வந்து மாடியில் போய் கொஞ்சம் கதை விட்டு 7:30 8 மணி ஆகும். ஒவ்வொருத்தருக்கா தோசை. நான் ஏதோ புள்ள வருதுன்னு வச்சு பார்த்தேன். அப்புறம் 7:30க்கு மேல தோசை சுட ஆரம்பிச்சோன்னா ஒரு 8:30 எல்லாருக்கும் தோசை விட்டு நல்லா சாப்பிட்டுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 9:30 இருந்து 9:30 10 மணி வரைக்கும் வந்து போன் வந்துட்டு கதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். இதுதான் டெய்லி ரொட்டீனாவே இருக்கும் ஒரு பேச்சுலர்ஸ் ரூம்ல. இப்ப அந்த படத்துக்கு போறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா பண்றானுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்காங்க, அவங்க போவாங்க. ஸ்காலர்ஷிப் வந்து தெளிப்பா இருக்கு. எனக்கு வராத நேரத்துல என்ன 60 இல்ல அடிச்சாலே உனக்கெல்லாம் வராதுன்னானுங்க. இப்ப வந்தானு அதை வச்சு சாப்பிடானுங்க. 500 எப்படி போச்சுன்னே தெரியல, கடுப்பா இருக்கு. ஆமா, ஒரு நாள் ரெட் புல் வாங்கி குடிக்கணும்ல. நானும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ரெட் புல் குடிப்போம். 110 ரூபா 140 ரூபா மான்ஸ்டர். ஏன் இல்ல, நானும் ஃபர்ஸ்ட் இயர் வந்தனாலும் சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கா ரெட் புல் குடிக்கணும்னு. கடைக்கு போறப்பெல்லாம் சொல்லதான் ரெட் புல் வாங்கணும், ஊருக்கு போற அன்னைக்கு வாங்குவோம், அங்க வாங்குவோம் இங்க வாங்குவோம். காசு இருக்குடா, காசு இல்லடா பரவாயில்ல, இப்ப இருக்கு. இருந்தாலும் அது எதுக்கு இப்ப வாங்கிட்டு ஏதாவது நல்ல நாள் வரட்டு. கிரேஸ் இல்லாம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. இப்ப எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஆமா, அது கேடு, உடம்புக்கு கேடு. கேட்டுக்கங்க. பீர் குடிக்கிற பீரை ஹேட் பண்ற யாரா இருந்தாங்கன்னா இவன் தான் குடிக்க சொன்னா கேஸ் அப்ளை பண்ண அப்படி அதுவே தீ மாதிரி இருக்கு, நீ தான் இந்த மோத்திர மாதிரி இருக்குன்னு. அப்புறம் ஹார்ட் இதாகும் அதாகுங்கிற இஞ்சி அரைச்சி மறைஞ்சு குடிச்சாதான் நமக்கு நிறைய நல்லது இருக்கு. அதை குடிக்கிறியா நீ? அப்படியே இந்த பதிவு இல்ல. இது எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஆனா ஐஸ்கிரீம் வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்பேன். எல்லா பிளேவரும் ஒரு நக்கு நக்கி பார்ப்பேன். நக்குன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பார்ப்பேங்கிறேன். அது மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு பாக்கணும்ல. சாக்லேட்டுமே மெயினா எல்லா சாக்லேட்டும் சாப்பிட்டுப்பேன். ஆனா இதுலயுமே ரொம்ப கவர்ச்சி ஆகல, அந்த ஈர்ப்பு வரல.
அது அப்படி பார்த்தா அந்த ஃபியூஸ் மட்டும் நல்லா ரொம்ப பிடிக்கும். ஃபியூஸ் அந்த கடலை போட்டது. அதனால எல்லாம் குடிச்சு ஒரு வாட்டி அதை சும்மா லைட்டா குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா குடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளவு இல்ல. இப்ப நாளைக்கு எனக்கு அது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க. இப்ப எனக்கு சாக்கோஸ் குடிச்சேன் பிடிச்சிருச்சு குடிக்கிறேன்னா அதே மாதிரி ரெட் புல் குடிச்சு பார்ப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ரிச் ஆனதுக்கு அப்புறம் அப்பப்ப வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரிசர்வ்ல வச்சு அப்பப்ப எடுத்து குடிச்சிக்கலாம்ல. அதுக்கு இப்ப வந்து நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் என்னெல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த பிஸ்தா பாதாம் முந்திரி அந்த மாதிரி அது இப்பயே வாங்கி வைக்கலாம். அப்பதான் உடம்புக்கு நல்லது. என்ன இப்ப காசு இல்லப்பா. காசு இல்ல போயிட்டு ஜாலியா இருக்கலாம். ஃபாரின் கல்யாணம் பண்றதாம ஃபாரினுக்கு அதுக்கு நல்லா ஃபாரின் தான் செட் ஆகுது. அங்க போய் எல்லாம் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சு போயிருந்தாங்க. இது என்ன கதை? லவ் பண்ண வேணாமா இங்க இருந்து? அதுதான் சரிதான். அதுக்கு அந்த குறிப்பிட்ட இதுல நம்ம தெருக்குல